கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கைன்றது மிகவும் சவாலான ஒண்ணுதான். எந்த வெற்றியும் ஈஸியா கிடைச்சிடாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் சோதனை காலங்கள் அர்த்தம் மிகுந்தவையா இருக்குது. அந்த காலத்துல தான் உண்மையிலேயே ஒருத்தவன் தன்னை அடையாளம் கண்டு கொள்றான். அந்த காலத்துல தான் தேவனுடைய திட்டம் அவனுக்கு அதிகமா கற்றுக் கொடுக்குது. சோதனை காலங்களுடைய பாடங்கள் இல்லாம யாருமே வெற்றிக்கான பக்குவத்தை பெற்று விடுறதில்ல. அதனால மாபெரும் வெற்றியை விரும்புறவங்க எவரும் சோதனை காலத்துல சோர்ந்துடக்கூடாது. நெருப்புல இட்டு சுட சுட தான் தங்கம் மின்னும். அதே போலதான் மனுஷனும் சோதனைகள் மூலமா தான் சாதனைகளுக்கான வழியை கற்றுக்கொள்றான். சோதனை காலத்துல சோர்ந்துட்டா அந்த காலம் காட்டக்கூடிய புது பாதைகள் நம்மளுடைய கண்ணுல படாமலேயே இருந்துடும். தேவன் அனுமதிக்கக்கூடிய சோதனைகள் சோதிக்கும் போது பெரிய வெற்றிக்கு தான் தகுதியானவன்றத அவன் கண்டு கொள்ளணும்னே விரும்புறாரு. புலம்புறதும் குற்றச்சாட்டுவதுமாவே அவன் இருந்துடுறதும் இல்ல தாக்கு பிடிச்சு ஜெபிக்கிறதும் நம்மளுடைய கரத்துல இருக்குது. தாக்கு பிடிச்சு மனுஷன் தன்னுடைய தகுதியை நிரூபிக்கும் போது அதுக்கப்புறம் தேவன் அவனுக்கு வழி மட்டும் காட்டுறதில்ல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ரொம்ப தாராளமாவே நடந்துக்கிறாரு. அவன் எதிர்பார்த்ததுக்கு பல மடங்கு அதிகமாவே அவனுக்கு வெற்றியை தந்து அவனை கௌரவிக்கிறாரு. இத ஆழமா சிந்திச்சு கற்றுக்கொள்ள இன்னைக்கு நாம நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இளைஞனுக்கு வித்தியாசமா கார்ட்டூன்கள் வரையக்கூடிய திறமை இருந்துச்சு. ஆனா அவன் பல பிரபல பத்திரிகைகள்ல கார்ட்டூனிஸ்டா வேலைக்கு செல்ல முயற்சி செஞ்சும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. அவங்க அவனுக்கு சரியா வரைய தெரியலன்ற காரணம் சொல்லி வேலை தர மறுத்துட்டாங்க. அவன் ஆம்புலன்ஸ் டிரைவரா சில காலம் வேலை பார்த்தான். அவன் சகோதரன் சிபாரிசின் பேரில இடையிடையே விளம்பரங்களுக்கு சில ஓவியங்கள் வரைஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை செஞ்சு அதுல கிடைச்ச சொற்ப சம்பாதத்துல வாழ்க்கை நடத்தி வந்தான் அந்த இளைஞன். ஒரு முறை ஒரு சபை போதகர் சில ஓவியங்கள் வரைஞ்சு தர சொல்லி அந்த வேலையை அவனுக்கு தந்தாரு. அதை வரையறதுக்கு சபை பக்கத்துல இருந்து ஒரு பழைய கட்டிடத்தை அவனுக்கு ஒதுக்கி கொடுத்தாரு அந்த ஃபாதர். அந்த கட்டிடத்துல எலிகளுடைய தொந்தரவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓவியத்தை வரைய அந்த இடம் சாதகமாவே இல்லை. அங்க ஒரு சுண்டெலியோடைய அட்டகாசம் அதிகமா இருந்துச்சு. அந்த மோசமான சூழ்நிலையிலையும் அந்த சுண்டெலியால கவரப்பட்ட இளைஞன் அந்த சுண்டெலிய ஒரு இரவாத கதாபாத்திரமா பின்னால படைச்சு வந்தான். அந்த இளைஞனுடைய பெயர் வால் டிஸ்னி. அவன் படைச்ச பாத்திரம் மிக்கி மவுஸ். பல கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர்களை வால் டிஸ்னிக்கு சம்பாதிச்சு தந்துச்சு அந்த மிக்கி மவுஸ். இன்னொரு உதாரணமா ஒரு அமெரிக்க முதியவரை நாம பார்ப்போம். 60 வயசுல இருந்த வேலை போய் சேர்த்த செல்வமும் பெருசா எதுவும் இல்லாம எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நின்னாரு அவரு. சிறிய வயதுல இருந்தே அவர் சந்திச்ச சோதனைகள் ஏராளமா இருந்துச்சு. தந்தை அவருடைய சின்ன வயசுலயே இறந்துட அம்மா வேலைக்கு போக வேண்டி வந்துச்சு. அதனால சிறுவனா இருக்கும்போதே அம்மா வேலைக்கு போகும்போது மற்ற சகோதர சகோதரிகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு. அம்மா வீட்ல இருக்கும்போது சமையல்ல தாய்க்கு உதவவும் வேலையை செய்யவும் வந்தாரு. அம்மாவுக்கு உதவி செஞ்சதுனால சமையல் அவருக்கு நல்லாவே வந்துச்சு. அதனால ஹோட்டல்ல சமையல்காரரா வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நகரத்துல சின்ன ஹோட்டல் ஒன்ன நடத்தினாரு. அவர் தாயாருடைய கைப்பக்குவத்துல அவர் கற்றிருந்த சிக்கன் வறுவல் வாடிக்கையாளர்கள் கிட்ட மிக நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த நகரத்துல ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமா அவர் அந்த கடையையும் மூட வேண்டி வந்துச்சு. அப்ப அவருக்கு வயசு 60 தாண்டி இருந்துச்சு. வயதானவங்களுக்கு அரசாங்கம் தரக்கூடிய பாதுகாப்பு தொகை 100 அமெரிக்க டாலர்கள்ல வாழ்க்கை நடத்த முடியாம அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு வந்தாரு. அவருக்கு வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்த சிக்கன் வறுவலை அமெரிக்க ஹோட்டல்களுக்கு விற்க அவர் தீர்மானிச்சாரு. நாடெங்கும் பயணிச்சு பெரிய ஹோட்டல்களுக்கு போய் அங்கேயே சிக்கன் வறுவலை தயாரிச்சு சுவைக்க தந்து பார்த்தாரு. ஆனா அந்த ஹோட்டல்கள்ல அவருடைய சிக்கன் வறுவல்ல ஆர்வம் காட்டவே இல்லை. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 1008 ஹோட்டல்கள் நிராகரிச்சுச்சு. கடைசியா 1009வது ஹோட்டல்காரர் பீட் ஹார்மன்றவரு அதுல ஆர்வம் காட்டினாரு. அவரோட அவர் கூட்டு சேர்ந்து கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்,
அதாவது KFC அப்படின்ற தொழில 1952வது வருஷம் உருவாக்குனாரு அந்த முதியவர். அவர் பெயர் கர்னல் ஹார்லன் சான்டஸ். 1960வது வருஷம் 600க்கும் மேற்பட்ட கிளைகள் உருவாகி அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள்ல வசூல்ல பெரும் சாதனை படைச்சது அவருடைய சில்லி வறுவல். 1964ல தன்னுடைய நிறுவனத்தை 20 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு விற்றாரு கர்னல் சாண்டஸ். கடைசி வரை பெரும் செல்வந்தராகவே வாழ்ந்த அவரு 1976ல உலகத்தின் பிரபலஸ்தர்கள்ல 2வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. பிரியமானவர்களே, சோதனைகளை கடக்காம சாதனைகள் இல்ல. வெற்றியினுடைய அளவு பெருசாக பெருசாக சோதனைகளுடைய அளவும் பெருசாவே இருந்திருக்குது. இன்னைக்கு நம்மள பிரமிக்க வைக்கக்கூடிய அத்தனை வெற்றியாளர்களும் இப்படி பல சோதனைகளை கடந்து சாதனைகள் படைச்சவங்க தான். வெற்றிக்கு திறமைகள் மட்டுமே போதுமானதா இருக்கிறது இல்ல. மேல சொன்ன உதாரணங்கள்ல வால் டிஸ்னியும் கர்னல் சாண்டர்ஸும் தங்களுடைய வெற்றிக்கான திறமைகளை ஆரம்பத்திலேயே பெற்றிருந்தாங்க. ஆனா உலகம் அவங்கள அங்கீகரிக்க நிறையவே காலம் எடுத்துக்கிச்சு. அதுவரை அவங்க கண்டது சோதனை காலங்கள் மட்டும்தான். அந்த காலத்துல அவங்க தாக்கு பிடிக்க முடியாம போயிருந்தா வரலாற்றுல அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிருப்பாங்க. சோதனை காலங்களே இல்லாம போயிருந்தாலும் அவங்க இப்படி முத்திரை பதிக்கும் அளவு சரித்திரம் படைச்சிருக்க மாட்டாங்க. வால் டிஸ்னிக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பிரபல பத்திரிகை கார்ட்டூனிஸ்டா வாய்ப்பு கொடுத்திருந்தா அவர் ஒரு நல்ல வருவாயோட பாதுகாப்பா வாழ்க்கை வாழ்ந்து கோடிக்கணக்கான மனுஷங்கள்ல ஒருவரா இருந்திருக்கலாமே ஒழிய கோடிக்கணக்கான செல்வம் படைச்சு புகழையும் பெற்றிருக்க முடியாது. கர்னல் சாண்டர்ஸ் அந்த சிறிய நகரத்துல நடத்தி வந்த ஹோட்டல் கடையை மூட நேர்ந்திராவிட்டால் ஓரளவு வசதியான சம்பாத்தியம் செஞ்சு நடுத்தர வாழ்க்கையை ஓட்டி இருக்கலாமே ஒழிய இத்தனை புகழையும் அடைஞ்சிருக்க முடியாது. நம்மளுடைய விசுவாசமும் இப்படிதான். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்னு 1 பேதுரு 1வது அதிகாரத்துல வாசிக்கிறது போல சோதனைகள் வரும்போது இதை நினைவுல கொள்ளுங்க. தாக்கு பிடிங்க, கற்றுக்கொள்ளுங்க, பக்குவம் அடைங்க. தேவன் நிச்சயம் நம்மள ஜெயம் எடுக்க வைப்பாருன்னு விசுவாசமா இருங்க. பாடுகளின் வழியா பயணிச்சு சோதனையை கடந்து சாதனை படையுங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.